அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم صدق الله العليم. وقال نبينا عليه الصلاة والسلام إذا خرج ثلاثة في سفر فليؤمر أحدهم أو كما قال عليه الصلاة والسلام. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் நாம் வெற்றியாளர்களாக ஆகலாம், எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் வெற்றியாளர்களுடைய பட்டியலில் நாம் இடம்பெறலாம், அதற்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையம் திருமறையில் என்ன சொல்லுகிறான் என்பதையும் ஒரு கணம் நாம் சிந்திக்க வேண்டும். அதன்படி வாழ்வதற்கு நாம் முயல வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா தலைமைத்துவம், தலைமைக்கு கட்டுப்படுதல், அமீருக்கு கட்டுப்படுதல் என்கிற விஷயத்தை பற்றி குர்ஆனுடைய ஒரு வசனம் நமக்கு இப்படி சொல்லும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள், அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், இன்னும் உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அதிகாரம் உடையவர்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவர், அவர் ஒரு சில விஷயங்களை உத்தரவு போடுகிறார் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தலை சாய்க்க வேண்டும், அடிபணிய வேண்டும், அதை நாம் சிறப்பான முறையில் செயல்படுத்தி ஆக வேண்டும். அதை பற்றி தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹுக்கும் கட்டுப்படணும், அவனுடைய ஹபீபுக்கும் அல்லாஹுடைய தூதர் நபீன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படணும், அடுத்ததாக அமீருக்கு கட்டுப்படணும் என்கிற விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்ல வருகிறார். அப்போ இந்த கட்டுப்பட்டு நடப்பது இருக்குது இல்லையா, இதில் நிறைய நன்மையான நலவான விஷயங்கள் இருக்குது, நிறைய ஹைரு பரக்கத்துகள்லாம் இருக்குது என்பதை தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். பொதுவாகவே தனிச்சையாக செயல்படுவதை விட கூட்டாக செயல்படுவது இருக்குது இல்லையா, அதில் நிறைய ஹைர் இருக்குது, நிறைய பிரயோஜனங்கள் இருக்குது. அதனால தான் நம்முடைய மார்க்கம் சொல்லும், தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 27 மடங்கு சிறந்ததாகும் என்று. அப்போ தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவதில் சிறப்பு அதிகம் இருக்குது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க. அப்போ கூட்டாக செயல்பட்டால் மட்டும்தான் அதில் நாம் வெற்றி காண முடியும், ஒற்றுமையாக செயல்பட்டால் மட்டும்தான் அதில் நாம் என்ன செய்ய முடியும், வெற்றி காண முடியும் என்பது தான் இந்த மேற்கூறிய வசனத்தை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். உலக வாழ்க்கை நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தரும். குறிப்பாக இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்த ஒன்றிய அரசு எப்போது கொண்டு வந்தார்களோ அதிலிருந்து ஆரம்பித்தது தான் இதனுடைய அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை. மார்க்கத்தை பற்றியும் மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை பற்றியும் ஒன்றுமே தெரியாத அந்த மக்கள் நம்முடைய இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்துடைய சட்டத்தை பற்றியும் சொல்வது மிகப்பெரிய ஒரு வேடிக்கையான வேதனையான ஒரு விஷயமாக இருக்குது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாகவே ஒரு பயணத்தில் 3 பேர் பயணம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த 3 பேரில் யாராவது ஒருவர் நீங்கள் என்ன செய்யுங்க, அமீராக தலைமையாக நீங்கள் நியமித்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நமக்கு அந்த ஒற்றுமையாக செயல்படுவதுடைய, குறிப்பாக 3 பேரில் ஒருவர் அமீராக்கி அவர் சொல்லுக்கு நம் கட்டுப்பட்டு நடப்பதை
அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிக பெரிய அளவில் வரவேற்றிருக்கிறார். ஆக எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் தனிச்சையாக செயல்படாமல் நாம் எல்லோரும் ஒரே அணியில் ஒன்று திரள்வோம். ஒரே அணியில் ஒன்று திரண்டு அதன் மூலமாக நாம் வெற்றி வாகை சூடக்கூடியவர்களாக, அதன் மூலமாக நாம் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஒற்றுமையோடு வாழ்ந்து இறை அருளை பெற்றவர்களாக அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு ஹதீஸில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், யதுல்லாஹி அலல் ஜமா, அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய கரம் ஜமாத்தின் மீது இருக்கிறது என்று. ஜமாத்தின் மீது இருக்குது அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? ஒற்றுமையாக செயல்படுவதன் மீது தான் அல்லாஹுடைய உதவியை நாம் எதிர்பார்க்க முடியும். எத்தனையோ போர்களில், குறிப்பாக பத்ரு போர்களெல்லாம் எல்லா சஹாபாக்களுடைய மனோநிலை ஒரே நிலையில் இருந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா அந்த பத்ரு அப்படிங்கிற யுத்தத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவருக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்தான் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவோம். ஆக நாம் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இனி நம்மை எதிர்த்து என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம் இவர்கள் கொண்டு வந்தாலும் சரி, அதை நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அதை அவர்கள் கொண்டு வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் முறியடிக்கக்கூடியவர்களாக, அதன் மூலமாக நாம் வெற்றி பெற்றவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.